Good afternoon, student. Welcome to our 11th standard students. Previous we can discuss about the how to find continuity. Continuity na என்னப்பா, ஒரு கொடுத்துக்கிற அந்த லிமிட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனு எங்கேயுமே டிஸப்பியர் ஆகக்கூடாது. எங்கேயுமே என்ன ஆகக்கூடாது, டிஸப்பியர் ஆகக்கூடாது, காணாமல் போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் இஃப் யூ கிவன் த இன்டர்வல் all the points the function is exists, then only it is called a continuity. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கேட்டுக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்கன்னா, எங்கெங்கே இடத்துல அது டிஸ்கண்டினியூட்டி ஆகுது, எங்கெங்கெல்லாம் டிஸப்பியர் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிறீங்க. குறிப்பாக அந்த அப்துல் ரஹ்மான், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய நோட்ஸு நம்ம பிடிஎஃபாகவே எடுத்து வச்சுருக்கிறோம். ப்ளஸ் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து கம்பல்சரி நம்ம ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி தான் நடத்துவோம். ஈவன் நான் போர்டில் கூட நடத்துகிற மாதிரி பிளான் வச்சுக்கிறோம். இது வந்து செமி தியரட்டிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது முழுக்க முழுக்க இது வந்து தியரட்டிக்கலாக ரிட்டன் நோட்ஸாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இப்படி நடத்தினா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக நடத்துகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வரும். டிஃப்ரென்ஷியேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படிலாம் பண்ணுறதுன்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே நடத்துவோம். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் பார்ட்டுன்றதுனால நம்மளுடைய நோட்ஸ் தான் இது. நம்மளுடைய நோட்ஸே நாம் நடத்தின்னு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. சரிக்கா, லெட்ஸ் கம் டு த சப்ஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, தபால் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x + 5 if x less than or equal to 3. x less than or equal to 3 means that the x value is less than 3 and equal to 3. புரியுதுங்களா? up to 3 வரைக்கும். And then more than 3, that function became 4x minus 5. இங்கே 4x + 5, இங்கே 4x minus 5. அப்போ இது கண்டினியூஸாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப் டு 3 வரைக்கும் கம்பல்சரி இது கண்டினியூஸாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 3க்கு மேலே போகும்போது சப்போஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய ஆன்சரும் சேமாக வந்திருந்ததுன்னா ஸோ அதே இதில் வந்து கண்டினியூட்டி ஆகும். 4x + 5 4x minus 5 ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் இஃப் யூ கெட் த சேம் ஆன்சர் மீன்ஸ் இட் வில் கண்டினியூட்டி. அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஏ கண்டினியூட்டி. ஏன்னா லெஃப்ட் சைடு லிமிட்டு ரைட் சைடு லிமிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். given f of x என்றது 4x + 5 if x less than or equal to 3, and then 4x minus 5 if x is greater than or equal to 3. Here given two conditions, ரெண்டு conditions இருக்கு. ஒன்று x less than or equal to 3, இன்னொன்று x greater than or equal to 3. The function is defined at all the points of real numbers. ஓகேவா? ஏன்னா என்ன இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3லையும் இருக்குது, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3லையும் இருக்குது. ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு 3 மீன்ஸ் இஸ் ஏ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3. எல்லா மைனஸ் வேல்யூ அப் டு 3 வரைக்கும் அர்த்தம். இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3னா 3 கமா இன்ஃபினிட்டி. 3க்கு மேலே இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நம்பரும், அப்போ எல்லா நம்பரும் வந்து போச்சு இல்லை. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிஸ்ட். தட் மீன்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் இஸ் exists for all real values or okay, the set of the function all real numbers. அப்போ f of x is equal to 4x plus 5 na x less than or equal to 3. So f is continuous for every real number is less than or equal to 3 ன்னு அர்த்தம். இப்போ x greater than or equal to na the function exists for all x greater than or equal to 3ன்னு அர்த்தம். இப்போ நம்ம அட் x equal to 3ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா x tends to 3 அப்பர் ஸோ மைனஸ் f of x is equal to, அப்போ ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, 4x + 5 தான். ஸோ அப்போ 4x + 5ல் 3யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get the answer is 17. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டை அது மாதிரி செக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடை செக் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் செக் பண்ணுங்கள். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ப்ளஸ் இப்போ 4x ப்ளஸ் 5. இப்போ நீங்கள் நம்ம 4 × 3 எவ்வளோ 12 மைனஸ் 5னா 7 வருது. பாருங்கள், இந்த இடத்துல 17 வருது, இந்த இடத்துல 7 வருது. அப்போ சேம் வேல்யூவாக இல்லை. இந்த ஃபங்க்ஷன் இந்த 17 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் 7 கிட்ட போயிடுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகி போகுது, டிஸ்கண்டினியூட்டியாக ஆகி போகுது. ஓகேவா, கண்டினியூஸாகவே இல்லை. அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் வேறு பாயிண்டில் இருக்குது. புரியுதுங்களா, அந்த ஃபங்க்ஷன் டிஸப்பியர் ஆகில்ல, அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் அதே பர்டிகுலர் பாயிண்டில் கண்டினியூட்டி ஆகலை, வேறு இடத்துல கண்டினியூஸ் ஆகுது. புரியுதுங்களா, இடத்த விட்டு மாறி போகுது. அப்பயும் அது வந்து டிஸ்கண்டினியூட்டி தான். புரியுதுங்களா, இங்கே 17 இங்கே 7. அப்போ எஃப் ஆஃப் சின்ஸ் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 3 and right hand limit 3 is not equal to, therefore f is not continuous at x is equal to 3. Do you understand or not? Line by line பாருங்க. Okay, next problem. See, that was the first one is x plus 2 if x greater than or equal to 2. X value greater than or equal to 2. Then x square if x less than or equal to 2. இது ரெண்டு கண்டிஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து greater than or equal to 2 இருக்குது, இன்னொன்று less than 2. நீங்கள் இதுலேருந்து கூட எடுத்துங்க, x ஸ்கொயர்லேருந்து எடுத்துங்க. x ஸ்கொயர்னா if x less than or equal to 2, sorry less than 2, that means is a minus infinity, 2ன்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ப்ராக்கெட்டில் போடணும், இப்படி போடணும், மைனஸ் இன்ஃபினிட்டி, 2. ரெண்டுமே க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக போடணும், மைனஸ் இன்ஃபினிட்டி, 2. ஏன்னா நீங்கள் இது ரெண்டுமே ஓப்பன் ப்ராக்கெட்டாக போடணும், மைனஸ் இன்ஃபினிட்டி, 2. ஓகேவா, இப்போ நீங்கள் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டோன்னா ஈக்குவல் 2ன்னு ஆகிடும். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா இப்படி இருக்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு. இது பேர் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு, இது பேர் ஓப்பன் ப்ராக்கெட்டு. க்ளோஸ்டு ப்ராக்கெட் 2ன்னு போட்டிங்கன்னா இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 2ன்னு ஆகிடும். இது ஓப்பன் ப்ராக்கெட் 2ன்னு போட்டிங்கன்னா இது லெஸ் தென் 2, ஈக்குவல் கிடையாது, பிட்வீன் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துங்க. அப்போ இது 2க்கு முன்னாடி இப்படி இருக்குது, 2லேருந்து இப்படி போயிடுது. இருந்தாலும் நம்ம வேல்யூ பார்ப்போம், ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்ப்போம். ஓகேவா, இது எடுத்துக்கங்க. எஃப் இஸ் டிஃபைன் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஏன்னா 2லேயும் இருக்குது, 2க்கு மேலேயும் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் அது டிஃபைன் ஆகுது, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் டிஃபைன்ட் ஆகுது. அதில் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குதான்னு பார்ப்போம், ஒரே இடத்துல கண்டினியூஸாக வருதான்னு பார்ப்போம். இந்த ரெண்டு கண்டிஷன்லேயும் இது வந்து இடம் மாறாமல் இருக்கணும். இங்கே போன ப்ராப்ளத்தில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆனால் 3ல் வந்து அது இடம் மாறிச்சு, 3யும் 3க்கு மேலேயும் இடம் மாறிச்சு. இது இடம் மாறுதா மாறலையான்றதை நம்ம செக் பண்ணுவோம். அநேகமாக மாறாது. ஏன் மாறாது, இங்கே 2 போட்டிங்கன்னா கூட 2 + 2 4 ஆகும், இங்கே 2 போட்டாலும் 2 ஸ்கொயர் 4 ஆகும். அப்போ ரெண்டுமே சேம் வேல்யூவாக தான் இருக்குது. அப்போ நிச்சயமாக இது இடம் மாறாது. இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஆன்சர் வருதோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே வருது. சப்போஸ் இங்கே 2க்கு பதிலாக 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இடம் மாறி இருக்கும். அப்போ 3ல் இது இடம் மாறும், ஆனால் 2ல் வந்து இடம் மாறாது. ஓகேவா, இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் லைன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ இஸ் கண்டினியூஸ் ஃபார் எவரி நம்பர் லெஸ் தென் 2ன்னு அர்த்தம். அட் எக்ஸ் ஈக்குவல் 2ல் லெஃப்ட் சைடு லிமிட்டை பார்ப்போம். லெஃப்ட் சைடு லிமிட்டில் எக்ஸ் ஸ்கொயர் தானேப்பா, லெஸ் தென் 2 தானேப்பா, லெஸ் தென் 2ன்றது லெஃப்ட் சைடு லிமிட்டு. அப்போ 2 ஸ்கொயர்னால் 4. ரைட் ஹேண்ட் லிமிட் பார்ப்போம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸு போல் 2 போல் 2 + 2 ரெண்டுமே சேம் வேல்யூவாக வருது. ஸோ ரைட் சைடு வந்து லிமிட் எங்கே அது எண்ட் ஆகுதோ அங்கேயே அது கண்டினியூ ஆகுது. எந்த பாயிண்டில் முடியுதோ அந்த பாயிண்ட்லேருந்து இது ஆரம்பிக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ அங்கேருந்தே வர்றதுனால அது கண்டினியூஸாக தான் இருக்கும். இது போன ப்ராப்ளத்தில் வந்து முடிஞ்ச இடம் வேறு, ஆரம்பித்த வேறு இடம் வேறு இடமா இருந்ததுனால அது அந்த அந்த இடத்துல நமக்கு ஒரு கேப்பு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து கேப்பே இல்லை. இங்கே 4ல் முடியுது, 4லேருந்தே ஆரம்பிக்குது. அதனால இது கண்டினியூஸாகவே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்சோ சி எஃப் ஆஃப் 2. ஏன்னா கண்டினியூஸோட கண்டிஷனே என்னப்பா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஸோ இங்கே எஃப் ஆஃப் 2க்கு இது ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டினியூஸ். புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. போன ப்ராப்ளம் ஏன் கண்டினியூட்டி ஆகலை, இந்த ப்ராப்ளம் ஏன் கண்டினியூஸ் ஆச்சு. டிஃப்ரெண்ட் வேல்யூ போன ப்ராப்ளத்தில் நமக்கு கிடச்சிது, லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும். இந்த ப்ராப்ளத்தில் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடும் ஈக்குவல் வேல்யூ கிடச்சிது. அது எஃப் ஆஃப் 2க்கும் ஈக்குவலாக இருந்தது. நம்ம சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் 2க்கும் அது நம்ம ஈக்குவலாக இருந்தது. ஓகேவா? therefore f is continuous. இங்கே இந்த ஃபங்க்ஷனு எங்கேயுமே டிஸ்கண்டினியூட்டி ஆகலை. போன ஃபங்க்ஷன் எங்கே டிஸ்கண்டினியூட்டி ஆச்சு, அட் x is equal to 3ல். ஸோ இங்கே கொடுத்துருக்க x equal to 2 பாயிண்டில் இது டிஸ்கண்டினியூட்டியே ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், x square minus 3 if x less than or equal to 2 and x square plus 1, x square plus 1. So x cube minus 3 வந்து எப்போது if x less than or equal to 2ல, x square plus 1 வந்து x greater than or equal to 2ல. அப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கண்டினியூட்டியாக இருக்கா? கண்டினியூட்டியாக மீன்ஸு அந்த ஃபங்க்ஷனு என்டையர் வேல்யூலும் அப்பியர் ஆகுது, எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லைன் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ். ஏன்னா 2 வரைக்கும் இருக்குது, அதுக்கு 2க்கு மேலேயும் இருக்குது. அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2, அப்புறம் 2 கமா இன்ஃபினிட்டி. ஸோ இஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. அதனால இது எல்லா ரியல் நம்பர்லேயும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3 if x less than or equal to 2. அப்போ f is continuous at every real numbers is less than or equal to 2. இங்கே f is continuous at every real numbers is greater than or equal to functions வந்து ஃபங்க்ஷன் வந்துப்பா எல்லா வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் இது எல்லா இடத்துலையும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, லெஃப்ட் சைடு ரைட் சைடையும். முதல்ல அட் எக்ஸ் ஈக்குவல் டூவில் லெஃப்ட் சைடு பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 2, லெஃப்ட் சைடு எக்ஸ் கியூப் மைனஸ் 3, 2 கியூப் மைனஸ் 3, 2 கியூப்னா 8, 8 மைனஸ் 3 5. அப்புறம் ரைட் ஹேண்ட் லிமிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ரைட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் போட்டிங்கன்னா என்ன வரும், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 5 ஆகுது. ஸோ இங்கேயும் 5ல் முடியுது, இங்கேயும் 5ல் முடியுது. நல்லா பாருங்கள், ரெண்டுமே சேம், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சேமாக இருக்குது. எஃப் ஆஃப் 2ல் போட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3னா அதுவும் 5 தான். அப்போ மூணுமே ஈக்குவல். அதாவது எஃப் ஆஃப் லெஃப்ட் சைடு லிமிட்லேயும் வர்ற வேல்யூ ரைட் சைடில் வர்ற லிமிட்டும் எஃப் ஆஃப் 2 எல்லாமே 5க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால is continuous in R, is continuous in R. புரியுதுங்களா? Okay, next problem. Okay, next problem பாருங்கப்பா. If f of x is equal to sin x, that limit is lies between 0 and pi by 4.
and cos x pi by 4 to pi by 2. அப்போ that in the entire function here value is lies between 0, pi by 2. ரெண்டு இடத்துல மாறுதுப்பா. ஓகேவா? pi by 4ல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? 0 to pi by 4 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு, pi by 4லேருந்து pi by 2 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் this function is defined at all the points of the real numbers 0, pi by 2 ன்னு போடுங்க. 0, pi by 2. That function is defined only at 0, pi by 2. ஸோ அப்போ 0, pi by 2ல் எங்கேயா டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் இருக்குதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க, f is continuous at real numbers in the interval 0, pi by 4. pi by 4னா 45ன்னு அர்த்தம். அப்புறம் f of x is continuous at every real numbers the interval pi by 4 to pi by 2. இங்கே எங்கேயாவது நமக்கு இன்ஃபினிட்டி வேல்யூலாம் வருமா? sin x cos x tan x இருந்தால் pi by 2ல் வரும். ஓகேவா? மீதி இங்கே 0 to pi by 2 வந்து sin x எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபஸ்ட் குவார்ட்டர்னு அர்த்தம். 0 to 90 இது வந்து இப்போ 45 to 90லேருந்து வரைக்கும் அதுவும் ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயே இருக்குது, cos x மாறி போகுது. ஓகே, ரைட் சைடு லிமிட்டு பார்ப்போம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 ப்ளஸ்னா அப்போ ரைட் சைடில் போடும்போது ரைட் சைடுக்கு என்னப்பா cos x, ஏன்னா pi by 4க்கு மேலே cos x தான் வருது. அப்போ ரைட் சைடு லிமிட் வந்து 1/√2. லெஃப்ட் சைடு பார்ப்போம்பா. ஓகே, எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 எண்டு பாயிண்ட்டு, அங்கேயும் sin pi by 4 1/√2. அப்போ f of pi by 4ம் 1/√2 தான். புரியுதுங்களா? அப்போ மூணுமே ஈக்குவல். ஓகே, மூணுமே ஈக்குவல் ஆகுது, 1/√2. அப்போ இது கண்டினியூஸ். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 ப்ராப்ளம்ஸை பார்த்தோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னது? டிஸ்கண்டினியூட்டி அட் x = 3. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் 2 கொடுத்துருந்தாங்க, சேம் வேல்யூ இருந்தது. இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு என்னவாக இருந்தது? சேம் வேல்யூ தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் எதில் மட்டும் நமக்கு டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் கிடைச்சது? ஃபஸ்ட் ப்ராப்ளத்தை மட்டும் அட் x = 3ல் டிஸ்கண்டினியூட்டி ஆச்சு. செகண்ட் ப்ராப்ளம் x = 2லேயும் ஆகலை, இங்கே pi by 4லேயும் ஆகலை. புரியுதுங்களா? என்ன காரணம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு த லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4. பவர் மைனஸில் போட்டிங்கன்னா அது அங்கே மைனஸ் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடுன்னு அர்த்தம். அது வந்து டைரெக்ஷன் குறிக்கிறது தான். புரியுதுங்களா? எப்பவுமே லெஃப்ட் சைடோடைய வேல்யூ நம்ம பார்க்கும்போது எண்டு வேல்யூ மாதிரி போட்டு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ போட்டோம், ஏன்னா முடிவும் அதாவது முடியறதும் ஆரம்பிக்கிறதும் அடுத்த லிமிட்டில் ஆரம்பிக்கிறதும் ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூட்டாக இருக்குது, அப்படியே ஒட்டிக்கினே வரும். புரியுதா? சப்போஸ் வேறு இருந்ததுன்னா ஒரு கேப் வரும். புரியுதுங்களா? நடுவில் ஒரு கேப் வரும், அதனால் நமக்கு என்ன ஆகி போயிடும்? டிஸ்கண்டினியூட்டி ஆகிடும். ஓகேவா? இது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்டினியூட்டினா என்ன, டிஸ்கண்டினியூட்டினா என்ன? கண்டினியூட்டி கண்டிஷன் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 லெஃப்ட் சைடு லிமிட் அண்டு லிமிட் ரைட் சைடு லிமிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 பதிலாக ஏன்னு ஜென்ரலாக வச்சுக்க. அது முதல்ல லெஃப்ட் சைடு லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு a ஈக்குவல் டு ரைட் சைடு லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு a ஈக்குவல் டு f of a. இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபார் எல்லா வேல்யூலும் நமக்கு சேமாக இருந்ததுன்னா. இப்போ பர்டிகுலர் வேல்யூவில் வச்சு கேட்கும்போது அந்த பர்டிகுலர் வேல்யூவில் அந்த இடத்துல என்ன எதுதான் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் x = 3ல் கேட்டாங்க, அங்கே வந்து சேஞ்ச் ஆச்சு. x = 2 செகண்ட் ப்ராப்ளம் x = 2ல் கேட்டாங்க, அங்கே சேஞ்ச் ஆகலை, அப்படியே கண்டினியூட்டியாக வந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தில் x = pi by 4ல் கேட்குறாங்க, அங்கேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே ஆச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? தேங்க்யூ. We can discuss about the problems next class. Thank you very much.